டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழிகாட்டி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகள் குறித்தும் அந்த துறைகள் இயங்குகின்ற விதங்கள் குறித்தும் அந்த துறை எவ்வாறு மக்களுக்கு பயன்படுகிறது, அந்த துறைக்கு மத்திய அரசு எவ்வாறு உதவுகிறது, அந்த மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் இந்த துறை எவ்வாறு செயல்படுகிறது, இந்த துறையினால் பொதுமக்களுக்கும் அல்லது இளைஞர்களுக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்படுகிறது என்பது குறித்து பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியிலே அப்படி ஒரு நிபுணரை தான் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வரவழைத்திருக்கின்றோம். அவர் வேறு யாரும் அல்ல, தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் டாக்டர் உஷா நடேசன் அவர்கள் தான் நம்மோடு இருக்கிறார். இந்த நிறுவனம் எப்படி செயல்படுகிறது, இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன, இது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, இதில் யாரெல்லாம் பங்கு பெறலாம், யாரெல்லாம் சேரலாம், இல்லை இதற்கு மாணவர்களுக்கு ஏதாவது இங்கு வாய்ப்புகள் இருக்கிறதா போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் இன்றைக்கு உங்கள் சார்பாக நான் பேச இருக்கின்றேன். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கங்க சார். மேடம், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. ஏன்னா மத்திய அரசினுடைய பல்வேறு நிறுவனங்கள் இருந்தாலும் அதில் குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், அந்த கல்வி சார்ந்த ஒரு நிறுவனம், இது பயிற்சி கொடுக்கின்ற நிறுவனம். ஆனால் இப்போ நாங்கள் சாதாரணமாக இந்த சாலையில் போகும்பொழுது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு இருக்கோம். ஆனால் பெரும்பாலும் ஒரு சாமானியர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒரு டீச்சர்ஸ் ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சி நிறுவனம் அப்படின்றது தெரியும். இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது, இதனுடைய பணிகள் என்ன, பெரும்பாலும் பப்ளிக்கு அந்த துறை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அண்ட் ரிசர்ச்சில் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன மேடம்? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், இது இந்த இன்ஸ்டியூட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே இருக்குது. முன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு இருந்தது. இந்த இன்ஸ்டிடியூட் 1964 எஸ்டாப்ளிஷ் பண்ணினது. இது தரமணியில் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட் மெயினாக எஸ்டாப்ளிஷ் பண்ண பர்பஸ் ட்ரைனிங் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ். இனிஷியலாக டெக்னிக்கல் டீச்சர்ஸ்ன்னு சொல்லும்போது பாலிடெக்னிக் டீச்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பித்தது. ஸோ பாலிடெக்னிக் டீச்சர்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், முந்திலேருந்தே கொடுத்துட்ருக்கோம். இப்போது அதை தாண்டி என்ஜினியரிங் காலேஜ் டீச்சர்ஸுக்கு கொடுக்குறோம், இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு கொடுக்குறோம், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து அவங்களுக்கு சில ட்ரைனிங் வேணும்னு கேட்குறாங்க, அதுக்கும் தரோம். இதெல்லாம் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ நாங்கள் கொடுக்குறோம்.